ஆச்சி, இன்னைக்கான ஸ்பெஷல் என்ன? ரசம், ம் காளான் தொக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரசம் வைக்க போறேன். ரசம் வைக்க போறீங்களா? இது என்னென்னலாம் போட்டிருக்கீங்க ஆச்சி? கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், ம் கடலப்பருப்பு ம் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ ரசத்துக்கு மட்டும் முடிக்கிறேன். இப்போ என்ன அரைக்க போறீங்க? மிளகு, சீரகம், பூண்டு ரசத்துக்கு. நல்லா குறப்பாக அரைச்சிக்கிட்டோமா? ம் தக்காளியும் கூட போட்டு அரைச்சிடுவேன். நான் ஒவ்வொருத்தவங்க பிணைஞ்சு விடுவாங்க, ம் நான் அரைச்சிடுவேன். இப்போ இது என்ன தண்ணி? புளி ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கா? இப்போ ரசம் கூட்ட போறீங்களா? நல்லா கரைச்சிக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு ம் புளி கொட்டை வெளியே எடுத்துட்டு ம் மல்லித்தலை இல்லை இதில் போட்டு கரைக்கிறதுக்கு. ம் மல்லித்தலை இருந்தால் இதில் போட்டு கரைச்சிக்கலாம். ம் கருவேப்பிலையும் கரைச்சிட்டு ஆ அதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். புளியை கொட்டை எல்லாமே எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் ஆ புளி ஊற வச்சுருக்கேன். கல் உப்பு போட்டு இப்போ கரைக்கிற புளியை ம் இந்த தொக்கெல்லாம் எடுத்துக்கலாம். புளி கொத்தலை ம் போட்டு துண்டா இந்த புளி கொதுக்கெல்லாம் எடுத்துட்டு ம் இதில் மல்லித்தலை போட்டு பிணையணும். மல்லித்தலை போட்டு பண்ணணுமா? ஆமாம், மல்லித்தலை இல்லை அதனால பரவாயில்லை. ம் அதுக்கு பதிலாக கருவேப்பிலை போட்டுக்கலாமோ? இது துண்டா வச்சுட்டு ம் இப்போ கொஞ்சம் அடுப்பு வச்சுக்கலாம். ரசத்துக்கு கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், ஆ வெங்காயம் ஆ போட்டுட்டேன். இப்போ அடுத்தது எண்ணெய் ஊற்ற போகிறேன். லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கும் போது எங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்டு ஏமாச்சி நல்லாவே அதில் சப்போர்ட் கிடைச்சிச்சு. யூடியூப் சைட்லேயும் சரி, எங்களுக்கு விசிட்லேயும் சரி நல்ல சப்போர்ட், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிச்சு. அப்போ பண்ண ரெசிபிஸ் தான் இப்போயும் நாங்கள் ரசத்துக்கு முழுக்கணும்ல, ம் அது இதில் வதக்கிடணும் போட்டு. மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி போட்டு பிணைஞ்சிடு. மணம் வருது தெரியுதா? ம் நல்லாவே இங்கே ஸ்மெல் தெரியுது. இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இந்த தண்ணியை ஊற்றணும், புளி தண்ணி. ம் குழந்தைக்கெல்லாம் சாப்பிட்டா ம் இதெல்லாம் வந்து சிக்கிக்கிறோம், பிள்ளைய திங்காது. நல்லா காளான் செய்ய போகிறாங்க. பிரிட்டிஷ் மஷ்ரூம் ஒயிட் பட்டர் இன்ஸ்டா வாங்கியிருக்கோம். டேரெக்டாக போய் ஃபார்ம்லேயே வாங்கினதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபார்ம்லேயே இப்படி பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க, எதுவும் பண்ண முடியல. அதே சைட் கேப்பில் ரசத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு பத்தலையா?
மேலே இருக்க தோலை இப்படி உரிச்சு எடுத்துருக்கணுங்க. ஏன்னா இது ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்தனால இது இந்த நம்ம நார்மலாக கடையில் வாங்குற மஷ்ரூம் மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி மேலே இருக்க தோல் உரிச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு தொக்கு பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி போட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். குக்கர் விசில் வரப்போகுது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போதான் இல்லை காட்டு போகுது. இன்றைக்கி நான்வெஜ் செய்யலை, இன்றைக்கி சனிக்கிழமை. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கோவிலில் திருவிழா, அதிலே கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இப்படி ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கணும். கொஞ்சம் புதினா சட்னி போட்டு பண்ண போகிறோம். புதினா சட்னி, புதினா சட்னி, ரசம், காளான். சரி, அப்புறம் பார்ப்போம்.